வெல்கம் 30 டேஸ் வெயிட் லாஸ் சேலஞ்சருடைய டே 5. ஸோ இன்றைக்கி லேட்டு தான் எந்திரிச்சது. ஸ்கூல் லீவ் விட்டதுனால 8 o'clock தான் எந்திரிச்சேன். ஸோ இன்றைக்கி கொஞ்சம் வாக்கிங்லாம் கொஞ்சம் போயிட்டேங்க, பரவாயில்ல அப்படின்னு நினச்சிக்கலாம். காலையில் ஆம்லா ஜூஸ் குடிச்சாச்சு, கொஞ்சம் தான் இருந்தது, நாளைக்கு போட்டு வைக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு சரி அதை கொஞ்சம் வைக்காட்டி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே குடிச்சிட்டேன். நம்மளை தண்ணியில் மிக்ஸ் பண்ணி குடிக்க முடியாது, இப்படி தாங்க குடிச்சிக்குவேன். அதை குடிச்சு முடிச்சுட்டு 8 o'clock தான் அதை குடித்தேன். இது ஒரு 9:15 இருக்கும். சரி ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டு ஜூஸ் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டெல்லாம் ட்ரை ஃப்ரூட்ஸ் ஊற வச்சு ஜூஸ் போட்டுக்குவேன். இப்போ அதெல்லாம் பொடியாக அரைச்சி வச்சுருக்கிறேன்னா, ஸோ அதனால் அந்த சத்துமா பவுட்ரு 2 ஸ்பூன் போட்டுக்குவேன். ஸோ அதனால் ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் அதிகமாக ஊற வைக்கிறதில்ல. டேட்ஸுமு, நிலக்கடலை ப்ளஸ் ஓட்ஸ் இருக்குது, நாளைக்கோட தீர்ந்தது. அது ஓட்ஸ் வாங்க மாட்டேன், ஃபஸ்ட்டு இருந்ததுனால அதை யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ அதையெல்லாம் மட்டும் போட்டு இது பண்ணிக்கிட்டேன். சரி தேங்காய் உடைச்சி தண்ணி குடிக்கலான்னு பார்த்தா தேங்காய் கெட்டு போச்சு. சரி அதை தூக்கி போட்டு இன்னொரு தேங்காய் உடைச்சிட்டு சாப்பாடு செஞ்சு விட்டு வேலையை செய்யலாம், நம்ம கரெக்டாக வாக்கிங் போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை பெரிய வேலையே, இதை பிரேக் எடுக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1/2 hour போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வெளியவே கொஞ்சம் வாக்கிங் போயாச்சு. போயிட்டு இதுவும் பார்த்திங்கன்னா வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு பவுட்ரு அரைச்சி வச்சுருக்கேன். இதில் என்னென்னா கருப்பு கவுனி, கொள்ளு, சோளம் ப்ளஸ் இன்னும் 2-3 இது ஆட் பண்ணி வச்சுருக்கேன். வேணும்னா யாரும் சொல்ல போகிறது கிடையாது, வேணும்னா சொல்லுங்கள், நான் என்னென்ன போட்டு எப்படி அரைச்சேன் அப்படிங்கிற சொல்லிடுறேன். இது அதாவது மாவாட்டு அரைக்கல, கொஞ்சம் சொர சொரன்னு அரைச்சி வச்சுருக்கேன். அப்படி இருந்தால் தான் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது கொஞ்சம் நல்லா வெயிட் ரெடியூஸ் ஆகுங்க. கொள்ளு போட்டிருக்கிறோம், சோளமெல்லாம் போட்டிருக்கிறது அப்படிங்கிறதுனால வெறும் கருப்பு கவுனி, மாப்பிளை சம்பா ப்ளஸ் திணை அந்த மாதிரி இதையே சாப்பிட்ருக்கிறதுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் அரைச்சி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது தயிர் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு மெயின் கொஞ்சம் கொள்ளு வாசமாட்ட ஸ்மெல் வந்துச்சுங்க, அவ்வளோதான். மற்றபடி நார்மலாக கஞ்சியெல்லாம் எப்படி இருக்குது, கருப்பு கவுனி கஞ்சி அந்த மாதிரி தான் இருக்குது. பீட்ரூட் சட்னி அரைச்சிருந்தேன், அதுவும் கீரை பொரியல் செஞ்சுருந்தேன். அந்த 2ஐயும் வச்சு இது சாப்பிடையில் ஒரு 11:30 இருக்கும். ஸோ சாப்பிட்டு நம்மளுக்கு அந்த டீ டைமான டீ குடிக்கலாம் போல் ஆயிடுது. இது வேறு அஜய் எல்லாம் லீவாக போச்சா, ஸ்கூல் லீவு, எல்லோரும் வீட்டில் வேறு இருக்காங்க, குட்டீஸ் எல்லாம். அவங்களுக்கு ஏதாவது போட்டு குடிக்கல, நம்மளுக்கு குடிக்கலான்னு தோணுச்சு. சரி ஓகே நாமளும் ஒரு டம்ளர் போட்டுக்கலாம் அப்படின்னு நார்மல் டீ போடலிங்க. நார்மல் டீ வீட்டில் இருக்கிறவங்களுக்கு போட்டேன், நான் க்ரீன் டீ தான் போட்டேன். குடிக்கலாம் போல தான் இருந்துச்சு, சரி வேண்டாம் குடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு டீயை போட்டு குடிச்சிட்டு நான் க்ரீன் டீ தான் போட்டுக்கிட்டேன். எதுவுமே வித்தவுட் சுகர், பால் எதுவுமே இல்லாத சும்மா சுடுதண்ணி குடிக்கிறதா உண்மை, அதுதான். அப்படியே கொஞ்சம் ஸ்நாக்ஸும் சாப்பிட்லாம் போல இருந்தது. ஏன்னா அவங்கெல்லாம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டாங்க, அப்போ நாம் மட்டும் என்ன இருந்தால் வாயை பார்க்குறது, இந்த ஃப்ரூட்ஸையே எந்நேரம் சாப்பிட்றது அப்படின்னு சொல்லிட்டு கடலை இருந்துச்சு. ஸோ பட்டாணி ஒரு கைப்பிடி அளவு எடுத்து சாப்பிட்டுக்கிட்டேன். அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு இது 2-2:30 இருக்கும். சரி கிரேப்ஸ் இருந்துச்சு, சரி அது வேஸ்ட்டாக போயிடமாட்டிருக்குது, ஜூஸ் போட்டலாம். 2 நாள் ஆச்சு வாங்கிட்டு 2-3 நாளைக்கு மேலே வச்சுருந்தாவில்ல, அதெல்லாம் வேஸ்ட்டு. எனக்கு சுகர் இல்லாமல் நான் போட்டுக்கிட்டேன். அங்கே வீட்டில் இருக்கிறவங்க பசங்களுக்கெல்லாம் சுகரோடு போட்டு கொடுத்துட்டேன்னு வச்சுக்கலாம், இல்லைன்னா அவங்க குடிக்க மாட்டாங்க. அதுவே கொண்டு போய் கம்பல் பண்ணி குடித்தேன். வேண்டான்னாங்க. சரி குடிச்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு வந்துட்டேன். நானுமே சுகர் இல்லாமல் நீட்டாக குடித்தாச்சு. என்ன ஜூஸையே இன்றைக்கி குடிச்சிட்டு இருந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆன மாதிரி ஆயிடுச்சு, ஒரு மாதிரி டயர்டான மாதிரி இருந்துச்சு. சரி அதை ஜூஸை போட்டால் நம்ம அதை வேஸ்ட் பண்ண மாட்டோம், எதையுமே வேஸ்ட் பண்ண மாட்டோம். அதை அப்படியே ஃபேஸில் அப்ளை பண்ணி கொஞ்சம் நேரம் வச்சுருந்து க்ளீன் பண்ணிக்கலாம் டியூஷன் போகையில் அப்படின்னு அப்ளை பண்ணி வச்சுட்டேன். இது டியூஷன் போகிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி 5 o'clock இருக்குங்க. பப்பாளி ஒன்று இருந்தது, கொஞ்சம் பழுத்த மாதிரி இருந்ததுன்னு கட் பண்ணிட்டேன். ஆனால் கொஞ்சம் காயாட்ட தான் இருந்தது. பழுத்துந்தான் நான் கொஞ்சம் நல்லா இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, ஏதோ பசியாக இருந்த மாதிரி இருந்தது. சரி சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன பப்பாளி, மீடியம் சைஸ் தான், நாட்டு பப்பாளி சாப்பிட்டு அந்த க்ரீன் டீ மதியம் போட்டதே கொஞ்சம் மீதி இருந்தது, எக்ஸ்ட்ரா தான் வச்சேன். அது லீஃப் கொதிக்கிறதுக்கு லேட்டாக, கொதிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் க்ளோஸ் பண்ணி வச்சா தான் அந்த லீஃப் இறங்கும். ஸோ அதனால் கொஞ்சம் முன்னாடியே வச்சிட்டோம்னா கொஞ்சம் வடித்து குடிக்கல கொஞ்சம் நல்லாயிருக்கு, அப்போதே குடித்தோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கு. அதனால் முன்னாடியே வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தேன். இது நைட்டு 2 ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிட்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இன்றைக்கி சூப்பர்.